எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிர்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவு தான் இந்த விஜய் ஹிர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மைவி3யினுடைய ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு சைடு பார்த்திங்கன்னா எம்டி சத்யானந்தன் அவர்கள் பெயிலில் வந்தார். வந்து ஒரு எல்லாருக்கும் நன்றி சொல்கிற வீடியோ போட்டார். அதற்கப்புறம் அது என்னாச்சு அப்படிங்கிறது மறுபடியும் அவர் சைடு இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இன்னொரு சைடு நிர்வாகிகளுடைய பெயில் அது ஒரு இதாக போயிட்டுருக்கு. அதுவும் இன்னொரு முடிவுக்கு வரல. இப்போ இது நாள் வரைக்கும் எம்டி வெளியே வந்துட்டார், அவர் மட்டும் பெயிலில் வந்துட்டாருன்னா எல்லாமே நமக்கு சால்வ் ஆயிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த மக்கள் அப்புறம் அப்படியே என்னன்னாங்கன்னா எல்லா டைரக்டருடைய பெயில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பழைய மாதிரி என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் ரொம்ப ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில் உள்ள மக்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு அப்படியே ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரியான சூழ்நிலையை மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க அடுத்து என்ன அப்படிங்கிறத எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் மட்டும்தான் அப்படி நடக்குதா அப்படின்னா நம்ம தொன்று வந்த எல்லா இந்த மாதிரியான நிறுவனத்தினுடைய ஸ்கேம் பண்ணக்கூடிய நிறுவனத்தினுடைய எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இப்படி போகும் அப்படின்னா உயிர் வந்தால் அது நடந்துடும், இன்னும் கொஞ்ச நாள் போனால் நமக்கு கிடச்சிரும், இன்னும் இத்தனை நாள் வெயிட் பண்ணோம், இன்னொரு 10 நாள், இத்தனை நாள் வெயிட் பண்ணோம், இன்னொரு 5 நாள், இத்தனை நாள் வெயிட் பண்ணோம், இன்னொரு 1 மாதம், இத்தனை நாள் வெயிட் பண்ணோம், அதை இன்னும் ஒரு 2 நாள், இப்படியே அது நாள் கடத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மைவி3 பற்றின பேசின வீடியோவிலேயே நம்ம சொல்லியிருப்போம். நிறுவனமும் எங்களால் கொடுக்க முடியலைங்க, எங்களை மன்னிச்சிருங்க, ஏன்னா உங்களுக்கு பணம் போனது தான், எங்களால் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டா அது முடிஞ்சிடும். எல்லாமே அந்த தரப்பட்டு இருக்கிற எல்லா குழப்பங்களும் தீர்ந்துடும். அதே நிறுவனம் இந்த நிறுவனம் மட்டுமில்லை, எந்த நிறுவனமும் செய்யாது. இதுக்கு முன்னாடி இந்த நிறுவனமுமே இன்னமும் கூட அவங்க போய் கேட்டிங்க அப்படின்னா ஏதோ டைம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலான்னு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இஓடபிள்யூ இருக்கிறாங்க, அப்புறம் கோர்ட் இருக்குது. ஸோ இஓடபிள்யூ தரப்பில் இருந்து நமக்கு எதாவது அப்டேட் வருமா அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் அவருடைய பெயிலுக்கு முன்னாடி நம்ம ஒரு கவுண்டர் ஃபைல் பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த கவுண்டர் ஃபைலும் மற்ற அதை சார்ந்து நமக்கு இது வரல. இன்னும் பேப்பரில் கூட நமக்கு இந்த மாதிரியான இந்த மைவி3 நிறுவனத்தை சார்ந்து நீங்கள் வழக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும், அதாவது புகார் கொடுக்கணும் அப்படின்னாலும் முன்வாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் முன்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான சலசலப்புகள்லாம் போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா அசோக் சிறுநிதி அவர்கள் திடீர்னு அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டதாக, ஒரு 5 பிரிவின் கீழே அவர் மேலே ஒரு காவலரை, பெண் காவலரை அவர்கள் ஏதோ கொலை மிரட்டல் விட்டதாக, அதன் பேரில் அவருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்கிறதாக நம்ம செய்தி ஊடகத்தில் பார்த்தோம். ஏன்னா இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை, அதாவது இந்த வழக்கின் மீன்ஸ் மைவி3 நிறுவனத்தினுடைய இந்த மோசடியை எடுத்து வெளியே கொண்டு வந்தது அவர் தான். ஸோ அவர் மேலே ஒரு வழக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு எல்லா பக்கமும் நம்ம பார்த்துட்ருக்கும்போது பாமகவில் இருந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் ட்விட்டரில் எக்ஸ் வலைதளத்தில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை நானும் என்னுடைய யூடியூப் சேனலில் கூட கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டிருந்தேன். இப்போ நான் அந்த அறிக்கையை படிக்கிறேன். ஸோ இதோடைய தீவிரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அது போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்காகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்கிறேங்க. நான் இந்த அறிக்கையை படிக்கிறேன். அவர் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 அன்று இந்த அறிக்கையை அவருடைய அஃபீஷியல் லெட்டர் பேர்லேருந்து அவர் அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காரு. ஹெட்லைன் என்னென்னா, பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை தான் இப்போ நான் அந்த கையில் வச்சுருக்கிறேன். இந்த அறிக்கை 2 பக்க அறிக்கையாக அந்த அறிக்கை வந்திருக்கு. அதனுடைய அறிக்கை 2 பக்க அறிக்கையாக நல்ல ஒரு பெரிய டீட்டெயிலாக வந்திருக்கு. நான் அதை இப்போ உங்களுக்கு படிக்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, ஹெட்லைனே என்னென்னா, 2000 கோடி மோசடியை அமலப்படுத்திய பாமக நிர்வாகி மீது பொய் வழக்கு போடுவதா அப்படின்னு சொல்லிட்டு அவர், அதாவது அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பொய் வழக்கு நிகழ்த்தியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம கேட்கும்போதே
ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களிடம் ரூ 2000 கோடிக்கும் கூடுதலாக மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் மோசடி செய்ததை அம்பலப்படுத்தியதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி மீது கோவை காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் பணத்தை மோசடி செய்தவர்களை கைது செய்யாமல் மோசடி செய்தவர்களை அம்பலப்படுத்தியவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வது, அதாவது பொய் வழக்கு பதிவு செய்வது தான் திராவிட மாடலின் கொள்கையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சிஎம் செல்லுக்கு தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் டேக் பண்ணியிருக்காரு. அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம்மை தான் டேக் பண்ணி சிஎம் செல்லுக்கு வந்து டேக் பண்ணி இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அசோக் ஸ்ரீநிதி பல்வேறு அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். கோவையை சார்ந்த மைவி3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் ரூ 2000 கோடிக்கும் கூடுதலாக மக்களிடம் பணம் வசூலித்து மோசடி செய்ததை அம்பலப்படுத்தும் வகையில் பல போராட்டங்களை நடத்தினார். அதன் பயனாக மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் சக்தியானந்தன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் போதிலும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. அவரை கைது செய்ய வேண்டும் என்று அசோக் ஸ்ரீநிதி வலியுறுத்தி வந்த நிலையில் அவர் சைபர் கிரைம் பிரிவில் உள்ள பெண் உதவி ஆய்வாளர் ஒருவரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அது அப்பட்டமான பொய் வழக்கு என்பதில் என் முனையளவுக்கும் ஐயமில்லை அப்படின்னு போட்டுட்டு மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக அசோக் ஸ்ரீநிதி போராட்டத் தொடங்கிய நாளில் இருந்தே அவருக்கு எதிராக பல்வேறு வழிகளில் அந்த நிறுவனம் நெருக்கடி கொடுத்து வந்தது. அத்தகைய நெருக்கடிகளில் ஒன்றாக யூடியூப்பில் பேசியவர் ஒருவர் அசோக் ஸ்ரீநிதிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுத்தது மட்டுமின்றி அவரது தாயார் உள்ளிட்டோரை அவமரியாதையாக பேசியுள்ளார். இது தொடர்பாக கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். ஆனால் பல வாரங்களாகியும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் விசாரணைக்காக காவல்துறை அழைத்ததன் பேரில்தான் அவர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்றிருக்கிறார். அங்கு தமது புகார் மனு மீது இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டிருக்கிறார். இதற்காகத்தான் அவர் சைபர் கிரைம் காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மோசடியை அம்பலப்படுத்தியதற்கு பிறகு அசோக்கிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் வந்தன. ஒரு கட்டத்தில் அவரை பட்ட பகலில் கொலை செய்ய முயற்சிகள் நடந்தன. ஆனால் அவரை கொல்ல முயற்சித்தவர்கள் மீது கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. மாறாக மக்கள் நலனுக்காக போராடும் அவர் மீது காவல்துறை பொய் வழக்கு பதிவு செய்கிறது என்றால், மேலும் காவல்துறை மோசடி செய்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அசோக் ஸ்ரீநிதியை படுகொலை செய்ய முயற்சித்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அசோக் ஸ்ரீநிதி மற்றும் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவரது குடும்ப பெண்களை அவதூறாக பேசியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அதை கேள்வி கேட்டதற்காக அசோக் ஸ்ரீநிதி மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசடி செய்தவர்களை பாதுகாப்பதும் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களை பொய் வழக்கு பதிவு செய்வதும் தான் திராவிட மாடல் அரசின் கொள்கையா என்பதை தமிழ்நாடு மக்களுக்கு ஆட்சியாளர்கள் விளக்க வேண்டும். மோசடி நிறுவனத்தை காப்பாற்ற காவல்துறையே அதன் அதிகாரி ஒருவரை கருவியாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. தமிழக காவல்துறையின் நிலைமை இந்த அளவுக்கு மோசமடைந்திருப்பது வேதனை அளிக்கிறது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அண்ணா ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்காங்க, வருத்தம் தெரிவித்திருக்காங்க. மக்களை காக்க வேண்டிய அரசு மோசடி நிறுவனத்தை பாதுகாப்பது பெரும் குற்றமாகும். குற்றவாளிகளுக்கு துணை போகும் செயலை காவல்துறை உடனடியாக கைவிட வேண்டும். அசோக் ஸ்ரீநிதி மீதான வழக்கை கோவை காவல்துறை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அசோக் ஸ்ரீநிதி அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டு அன்புள்ள கீழே வந்து அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு போட்டு அப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு போட்டு இந்த அறிக்கையை வந்து அவர் முடிச்சிருக்கார். ஸோ இதுதான் நம்மளுடைய கேள்வியாகவும் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த மைவி3 நிறுவனத்தினுடைய அந்த உரிமையாளர் பெயிலில் வந்துட்டார். ஸோ அப்போது இந்த கேஸினுடைய தன்மை ஒரு
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2451 கோடி ஒரு ஸ்கேம், ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண இந்த நிறுவனம் இப்போ அந்த நிறுவனத்தினுடைய ஒரு மூளையாக, இந்த மோசடியினுடைய மூளையாக செயல்பட்ட திரு சக்தியானந்தன் அவர்கள் வந்து வெளியே வந்துட்டார். இப்போ மற்ற டைரக்டர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, தனக்கும் பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இது ஒரு பெரிய கேள்வி நமக்கு எழுப்புது. என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து நம்ம நேர்மையாக இருக்கிறத விட ஒரு மோசடி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எல்லார் மனதிலையுமே இது எழுப்பக்கூடிய ஒரு தருணத்தை தான் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சார்ஜ் ஷீட் போடல, புகார் கொடுங்க, அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டும் இன்னமும் நமக்கு எந்த ஒரு அஃபீஷியல் அறிக்கை வரலை. அப்போது இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த வழக்கில் இவ்வளோ காலதாமதம்? இந்த 2451 கோடி அவங்க அன்அஃபிஷியலாக பணம் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியராக, அதனுடைய ரியல் ஒர்த் என்ன, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த கவுண்டர் ஃபைலில் படித்தவங்களுக்கு தெரியும். அவங்களே கிளியராக வந்து யூடபிள்யூ அந்த கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இவர்கள் வந்து ஸ்டாட்யூட்டரி ஃபைலில் வெளியே வந்திருக்கிறாங்க. இது எந்த ஒரு நகரையும் நோக்கி நகரலை. இதில் ஒரு பெரிய நமக்கு இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா, இந்த நிறுவனம் நமக்கு அஃபிஷியலாக இந்த நிறுவனம் மோசடி செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வழக்கு கொடுங்க, அதாவது புகார் கொடுங்கன்னு கூட நமக்கு இன்னமும் ஒரு அறிக்கை வராதனால இதில் முதலீடு செய்த நிறையா பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இது ரெக்கவர் ஆகி வந்துடும், எனக்கு உண்டான நான் போட்ட பணம் மட்டும் கிடையாது, எனக்கு மாதம் வந்துட்டு இருந்த மாதிரி வருமானம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எதிர்பார்த்து இதை காத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு இன்னும் மனவேதனை அளிக்குது. இதில் சில பேர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறதாகவும் அவரை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் சில பெண்கள் தற்கொலை முயற்சி செய்து அவர்களை இறந்து விட்டாங்க, ஆனால் அதை மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து பரவலாக வந்து வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் வந்து தெரிந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. அதில் நானும் ரொம்ப முக்கியமாக இது வந்து மக்களுக்கு சரியான ஒரு விளக்கம் கிடைத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.